punch is not about distance. It is about explosive internal power generated from stillness. Oh my, you just poke the hole. ப்ரூஸ்லியால எப்படி இந்த அளவுக்கு தன்னோட விரலை பயன்படுத்தி ஸ்ட்ராங்கா பஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னு கேட்க வரும். ஏன்னா ப்ரூஸ்லியோகள் பாத்தீங்கன்னா தன்னுடைய சிறு வயசுல இருந்து தன்னுடைய விரல்களுக்கும் மணிக்கட்டுகளுக்கும் தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாரு. ப்ரூஸ்லியோட ஃபேமஸான பஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 inch பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 inch பஞ்சுங்கிறதுக்கு உண்டான ஃபார்முலாவை ப்ரூஸ்லியே கண்டுபிடிச்சிருக்காரு. பொதுவா நம்மளுடைய முழு கைகளையும் பயன்படுத்தி தான் புஷ்அப் எடுப்போம். ஆனா ப்ரூஸ்லி பாத்தீங்கன்னா அவனுடைய ஆள்காட்டி விரல் கட்டை விரல் பயன்படுத்தியே புஷ்அப் எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட மணிக்கட்டுகளுக்கும் அதிகமா பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பழங்காலத்து குஃபு பயிற்சி முறையில பாத்தீங்கன்னா ஒரு வாளி நிறைய மணலை கொண்டு வந்து அந்த மணல்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய விரல்களை போர்ஸா விட்டு எடுத்து தன்னுடைய விரல்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து தன்னுடைய விரல்களுக்கும் மணிக்கட்டுகளுக்கும் பயிற்சி கொடுத்துட்டே இருக்கும்போது விரல்கள் இருக்க அந்த தசைகளை மறுத்து போய் விரல் மணிக்கட்டு எலும்புகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வலுவாகி ரொம்பவே அடர்த்தி ஆகுது. அது மட்டும் இல்லாம ப்ரூஸ்லியோட ஒரு ஃபேமஸான ஒரு தத்துவமும் இருக்கு. 10,000 விதமான சண்டை முறையை தொடர்ந்து பயிற்சி பண்றவன பார்த்தோட நான் பயப்பட மாட்டேன். ஆனா ஒரே ஒரு சண்டை முறைய 10,000 முறைக்கு மேல தொடர்ந்து பயிற்சி பண்றவன பார்த்தா நான் பயப்படுவேன். ஏன்னா அவங்கதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு ப்ரூஸ்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க.